ஹலோ ஒன் அண்ட் ஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2026 தமிழ் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆன மூவி தான் மிஸ்டர் எக்ஸ். இந்த மூவி தான் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மிஸ்டர் எக்ஸ் ஒரு நியூக்ளியர் டிவைஸை கெட்டவங்க கைக்கு கிடைக்குது. அதை வச்சு அவங்க ஒரு பெரிய பிளான் போடுறாங்க. அதை நம்ம ஆர்யா அண்ட் டீம் தடுத்து நிறுத்தினாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த படம் ஒரு ஓகேவான ஃபீலை தான் கொடுத்துச்சு. இந்த படத்தோட பெரிய பிளஸ் என்னன்னா 2.5 மணி நேரம் கிட்ட இந்த படம் ரன் ஆகும். ஸ்டோரியில இருந்து எந்த ஒரு இடத்துலயும் இவங்க வெளியே போகவே இல்லை. இதுதான் இந்த படத்தோட பெரிய பிளஸ்ஸா பார்க்கப்படுது. எந்த ஒரு இடத்துலயும் போர் அடிக்காம எங்கேஜிங்கா ஒரு படத்தை இவங்க கொடுக்கணும்னு ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த படத்துல இவர் தான் ஹீரோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா கேரக்டருக்குமே ஈக்குவலான ஸ்பேஸ் கொடுத்து பண்ணிருக்காங்க. ஃபைட் சீன்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லா ஆர்டிஸ்டுக்கும் நல்ல ரோல் கொடுத்திருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இந்த படத்துல நல்லா வந்திருக்கு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த படத்துல நிறையவே வரும். இன்ட்ரோல ஒரு ட்விஸ்ட் வைக்கணும், கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. நடுவுல இந்த படத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ரொம்ப நிறையவே வச்சிருக்காங்க. மேக்கிங்காவும் இந்த படம் ரொம்ப நல்லாவே இருக்கு. ரொம்ப நிறைய செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துல பெரிய மைனஸ் என்னன்னா லாஜிக் தான். ஆக்சுவலா இந்த மாதிரி ஸ்பை மூவிஸ்ல லாஜிக் கண்டிப்பா வேணும். ரஷ்யன் ஏர்ஃபோர்ஸ்ல நியூக்ளியர் டிவைஸை தூக்கிட்டு உள்ள வர மாதிரி ஒரு சீன் வரும். இந்த மாதிரி சீன்ஸ்லாம் லாஜிக்கா பாக்குறப்போ என்னால ஏத்துக்க முடியல. ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் இந்த படத்துல லாஜிக் மிஸ்டேக் எக்கச்சக்கமா இருக்கு. இந்த படம் பாக்குறப்போ நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்க. இந்த லாஜிக் மிஸ்டேக்னால இந்த படம் சில இடங்கள்ல கனெக்ட் ஆகாத மாதிரியும் ஒரு ஃபீலை கொடுக்குது. ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் ஸ்டேஜிங்ல சில இடங்கள்ல இன்னுமே பெட்டரா இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. நிறைய ட்விஸ்ட் வரது சில ஆடியன்ஸா சர்ப்ரைஸ் பண்ணலாம். பட் சில ஆடியன்ஸுக்கு இத்தனை ட்விஸ்டா அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கிற வாய்ப்பும் இருக்கு. 18+ சீன்ஸ் சொல்லிட்டு இந்த படத்துல எதுவும் கிடையாது. ஓவராலா லாஜிக் பார்க்காம ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி மூவியோட அப்டேட் அண்ட் ரிவ்யூலாம் உங்ககிட்ட கம்மியான டைம்ல என்னால் டெய்லி கொண்டு வந்து சேர்க்க முடியும். எனக்கு இந்த படம் ஒரு ஓகேவான ஃபீலை கொடுத்துச்சு. இந்த படம் உங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 5க்கு 3. அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திப்போம். அன்டில் தென் கீப் வாட்சிங், கீப் சில்.